வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பேசினதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு சில விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா சந்தோஷம் தானே. அதுக்காக தான் இதை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிக் பாஸ் வீட்டில் இப்போ பார்வதி கம்ருதீன் செஞ்ச வேலை கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க செஞ்ச வேலை தப்பு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. அவங்க செஞ்ச செயலாகட்டும், பேசின வார்த்தையாகட்டும், முழுக்க முழுக்க தப்பான ஒரு விஷயம்தான். இவங்க மட்டும்தான் பிக் பாஸ்ல இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் நிறைய இடத்துல விட்டுட்டாங்க. சாண்ட்ரா இன்னைக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்திருந்தா கூட அவங்களும் எவ்வளோ வார்த்தைகள் பிக் பாஸ் வீட்டில் விட்டுருக்காங்க. ஆனால் யாராக இருந்தாலும் அவங்க மேலே இருக்கக்கூடிய கோபத்தை நம்மள நிறைய பேர் காட்டக்கூடிய விதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன்ல போட்டுடும். இவங்க சரியா பண்ணலை அப்படின்னு போடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் போடுறதுனால அதை பார்த்து அவங்க கண்டிப்பாக திருந்து போகிறது கிடையாது. என்னடா இவங்க நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி ஆகுது. அதனால் நீங்கள் கமெண்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வார்த்தையை தயவு செஞ்சு யோசனை பண்ணி அந்த கமெண்ட்டை போடுங்க. அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நம்ம தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? அதை ஒரு உதாரணமா எடுத்து இன்னும் ஒரு 2 பேர் கமெண்ட் போடுவாங்க. இந்த கமெண்ட் பார்க்கறதுக்காகவே ஒரு சில ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்க நம்ம முயற்சி செய்வோம். ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை கமெண்டா போட்டு நம்மளோட மரியாதையை நம்ம இறக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள ஒரு சிலருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் சரி அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் போடுங்க. ஆனா அந்த வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எழுதக்கூடிய அந்த வார்த்தை ஒருத்தரை ஜெயிக்கவும் வைக்கும், ஒருத்தரை தோக்கவும் வைக்கும். அதனால நம்ம செய்யறத நல்லதாவே செஞ்சுறது நல்லது இல்லையா? எதிரில் இருக்கக்கூடியவன் வில்லனா இருந்தாலும் நம்ம அவனுக்கு எதிரில் வில்லாதி வில்லனா இருக்கிறத விட நியாயஸ்தனா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவறு நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பேர் குரல் கொடுப்போம். அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடுச்சு அப்படின்னதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த அப்படியே விட்டுடுவோம். அந்த தீர்வுக்கு ஆப்போசிட்டா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிடும். இப்படிதான் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் பிக் பாஸ்ல போன வாரம் கார்ல இருந்து சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டாங்க, பார்வதியும் கம்ருதீனும். அதுக்கு முன்ன ஒரு சில சண்டைகள்லாம் போச்சு. சாண்ட்ரா கீழே விழுந்த பார்த்து நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுல இருந்தவங்களும் சரி, இல்ல வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணவங்களும் சரி, கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு, அதாவது பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் மட்டும்தான் பண்ணல, அது மாதிரி ஃபுல்லா சோசியல் மீடியால போட்டு வறுத்தெடுத்துட்டாங்க. கண்டிப்பா இதை விஜய் டிவி ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், இதுல இருந்து என்னடா பண்றது அப்படின்லாம் கூட யோசனை பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போனை திறந்தாலோ இல்ல டிவியை போட்டாலோ முழுக்க முழுக்க இந்த நியூஸ் தான் அதிகமா பரவுச்சு. நீங்க கேட்கலாம், இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாமா அப்படின்ட்டு. நாட்டுக்கு முக்கியமோ இல்லையோ, நிறைய பேர் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல குரல் கொடுக்கறது எப்பவுமே நியாயமான விஷயம்தான். சனிக்கிழமை எபிசோட்ல பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிட்டாங்க. இது சாண்ட்ராக்காக பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்ல டிஆர்பி ஏறணும் அப்படின்னு நினைச்சு பண்ணதாக இருந்தாலும் அவங்க பண்ண தப்ப நிறைய பேர் பார்த்து கண்டிச்சிருக்காங்க. அதனால ஒரு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னா, பாவம்ல கம்ருதீனையும் பார்வதியும் கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டுருக்கலாம். ரெட் கார்டு கொடுத்தா அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி தானே. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாமோ, இவங்களோட சேனல் டிஆர்பி ஏறணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணாங்களோ அப்படின்னா, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் சாண்ட்ரா. சாண்ட்ராக்கு நடந்ததுனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வேற யாராவதாக இருந்தா அப்ப ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு. நீங்க கேட்கலாம், வெறும் கார்ல இருந்து தள்ளி விட்டது ஒரு பெரிய விஷயமா, ஊர் உலகத்துல எல்லாம் சண்டைகள்லாம் நடக்கலையா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் சண்டை நடக்குது, அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு நிகழ்ச்சி உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க, அந்த நிகழ்ச்சியில தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி ஒரு லேடிஸ் கிட்ட வயலண்டா நடந்துக்கிறது அப்படின்றது இன்னும் ரொம்ப தவறு. இப்போ இந்த நிகழ்ச்சியை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னும் பொழுது இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணா அப்போ இது நம்மளாம் செய்யறது தப்பில்லை போல இருக்கு, நம்மளும் செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ சினிமால பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிஜ வாழ்க்கையிலும் செய்யறாங்க. அது மாதிரி இந்த ஷோல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு ஒரு சிலர் கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
உங்களை எத்தனை பேர் பார்வதி கமருதீனுக்கு இந்த முறை பண்ணதுக்கு இந்த ரெட் கார்டு கொடுத்தது நல்லது கரெக்ட் அப்படின்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துக்கலாம், எல்லோ கார்டு கொடுத்துருந்தா அவங்க அடுத்த முறை அது மாதிரி தவறு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஷோல வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்காம விட்டது ஒரு தப்பு. ஏன்னா நிறைய இடங்கள்ல பார்வதி ஆகட்டும் கமருதீன் ஆகட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சிருந்தாங்க. முக்கியமா கமருதீன் துஷார் இருக்கும் பொழுதுலாம் தள்ளி விட்டு ரொம்ப ஹார்ஷாலாம் பேசின போல. அந்த டைம் ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா கண்டிப்பா அது மாதிரி அவர் பேசிருக்க மாட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஆனா அந்த டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரையுமே வந்து சேனல் வந்து ரொம்ப அமைதியா விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா சேனல் விட்டுருந்தாலும் வீட்டுல வினோத் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்வதிக்கு யாரும் அட்வைஸ் பண்ணா கேட்கக்கூடிய ஆள் அவங்க கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கமருதீனுக்கு அடிக்கடி வினோத் வந்து அட்வைஸ் பண்ணாரு. இந்த படா நீ லவ் பண்றதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த கேம் முடிஞ்சிட்டோம், வெளியே போனதுக்கு அப்போ நீங்க திரும்பவும் பழகி ஓகே அப்படின்னா நீங்க லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா இந்த கேம் ஷோல இதை வந்து கொண்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் சொல்லியிருப்பாரு. அமித் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவரும் பொறுமையா கமருதீனுக்கு எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருப்பாரு. ஒரு சில இடங்கள்ல திவ்யாவும் கமருதீனுக்கு வந்து சொன்னாங்க, நீ வந்து பார்வதி கிட்ட பழகிறது வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இந்த ஷோக்குள்ள பார்வதி சொல்றதை மட்டும் கேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் நிறைய இடத்துல வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதை வந்து கமருதீன் கேட்கவே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு தனியா இந்த இடத்துல பிரச்சனை வர மாதிரி எல்லாம் இருக்காது. பார்வதி சொல்லி பார்வதி ஏத்தி விட்டு அதுக்கப்புறமா கமருதீன் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாலே அவர் வாயில இருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்றது நினைச்சே பார்க்க முடியாது. பழைய விஷயங்கள் எல்லாம் நோண்டி பேசுறது அப்படின்றது கமருதீனோட இயல்பான குணம் அப்படின்றத பார்வதி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் எந்தெந்த இடத்துல எல்லாம் யார நோஸ் கட் பண்ணணும் அப்படின்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கமருதீனை உசுப்பேத்தி அந்த இடத்துல சண்டையை உருவாக்குனது பாத்தீங்கன்னா பார்வதி தான். அப்பவே வினோத் சொன்னதையோ அமித் சொன்னதையோ திவ்யா சொன்னதையோ கொஞ்சம் புரிஞ்சு நடந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடாம இருந்துதான் இன்னைக்கு இந்த சூழ்நிலை கமருதீனுக்கு வந்திருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் ஷோல மட்டும் இல்லைங்க, போன வருஷம் நியூ இயருக்கு நீயா நானால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் ஒன்று வைப்பாங்க. அதுல விஜய் டிவில சீரியல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு கமருதீன். அதனால கமருதீனும் அந்த ஷோக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கமருதீன் அவரோட ராசி வந்து சிம்ம ராசி, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எல்லா ஜோதிடரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்ச கேளுங்க, லவ்ல விழாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை நான் சொல்லும்போது உங்களை நிறைய பேருக்கு நினைக்கலாம், ஏமா ஜோசியத்தெல்லாம் நீ நம்புறியா அப்படின்ட்டு. நம்புறோம் நம்பல, ஜோசியத்துல வந்து எனக்கு லாட்டரி அடிக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதை நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது தானே. அந்த நீயா நானா நிகழ்ச்சியில கமருதீனை நிக்க வச்சு ஒவ்வொரு ஜோசியரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தனியா ட்ரோலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே கணித்தார்கள் ஜோசியர்கள் உன்னை பத்தி, நீயா வசமா போய் பார்வதி கிட்ட சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை நிறைய பேர் நம்பல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மகாநதி அப்படின்ற ஒரு விஜய் டிவில வரக்கூடிய சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அவரோட கேரக்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரக்டர், ஹீரோ தான், அதுல ரொம்ப சாஃப்டான கேரக்டர், எதிர்த்து யாரையும் பேச மாட்டாரு, யார் வந்து எகிரி வந்து அவரை 4 அடி போட்டாலும் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த இடத்துல அவரோட குணம் என்ன அப்படின்றது நம்ம யாருக்கும் அப்படி தெரியாது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இவங்க சொன்னதெல்லாம் அவர் கேட்காம இருந்தாரோ இல்லைன்னா நமக்கே அது வந்து பொய்யா கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப பிக் பாஸ் வீட்ல ஒரு 90 நாள் அவர் எப்படி இருந்தாரு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தி இருந்தால், தேவையில்லாத வார்த்தைகள் பேசாம இருந்திருந்தால் இன்னைக்கு இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க தவறு செய்யறது அப்படின்றது இயல்பா அமைஞ்சிடும். ஐயோ நம்ம யாராவது நமக்கு சொல்லியிருந்தா, நம்ம எச்சரிக்கை கொடுத்திருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாமே அப்படின்னு தோணிருக்கான். ஆனா கமருதீனை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியும் நிறைய இடங்கள்ல அவருக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு. வீட்டுல இருக்கக்கூடியவங்களும் அவருக்கு எவ்வளவு இடங்களை கொடுத்து எச்சரிக்கை பண்ணியும் கேட்காம இருந்ததுனால தான் அவருக்கு இந்த நிலைமையை தவிர்த்து இதுக்கு மேல வேற யாரும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறமாவது அவர் வந்து திருந்தி வெளி வாழ்க்கை நடத்துறாரா இல்லைன்னா திரும்பவும் பார்வதி பின்னாடி தான் போயிட்டு இருக்காரா அப்படின்றது நமக்கு தெரியாது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பார்வதி கமருதீன் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தான், அதை சரி அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல ஸ்கோர் வாங்கினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான். சாண்ட்ரா ஒன்னும் கரெக்டா ஒன்றும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இல்லை. ஆரம்பத்துல இருந்தே சாண்ட்ரா என்ன பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ வந்து கார்ல இருந்து தள்ளி விட்டது தவறு,
காருக்குள்ள பேசின விஷயங்களும் தவறு இல்லைன்னு சொல்லவே இல்லை. இவ்வளவு விஷயங்கள் பேசி ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க கார்ல இருந்து விழுந்ததுனால மயக்கம் கண்டிப்பா வந்திருக்கலாம். ஓகேங்களா, அந்த இடத்துல அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. கண்டிப்பா மயக்கம் வந்திருக்கலாம், இதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு நடிப்பு கொண்டு வந்தாங்க பாருங்க. ஏங்க அவங்க என்ன பேயா பிசாசா? இவங்களை பார்த்த உடனே அப்படியே அலறி அடிச்சுக்கணும், அப்படி பின்னாடி ஒளியறது என்ன, அழறது என்ன, பார்வதியை பார்த்த உடனே பாத்ரூம்ல போய் ஒளியறது என்ன, இப்படி இல்லாமாங்க இருப்பாங்க. நீங்க பயந்த சுபாவமாவே இருக்கலாம், நடிக்கலாம், ஓரளவு தாங்க. உங்களுக்கு கொடுத்த காசை விட அதிகமா நடிச்சீங்க அப்படின்னா வெளியே இருக்கவங்களுக்கு அது தெரியாதா? நீங்களே வெளியே வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஷோவை பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமே அப்படின்னு கண்டிப்பா சாண்ட்ராக்கு தோணும். உங்கள எத்தனை பேருக்கு சாண்ட்ரா கீழே விழுந்து மயக்கம் ஆனதை தவிர்த்து கமருதீனை பார்க்க முடியும், பார்வதியை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்வதி வந்து மன்னிப்பு கேட்க முடியும், கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்கும் போது அவங்க நடிச்சது ஓவர் ஆக்டிங் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பவுமே சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள நடந்த முக்கியமான சண்டைகளும் முக்கியமான விஷயங்களை மட்டும் தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எல்லாருக்கிட்டையும் பேசுறது அதெல்லாம் தான் வரும். ஆனா இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட்ல ஃப்ரைடே எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல நடந்த விஷயத்தை 3/4 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசிட்டு உடனே வந்து ரெட் கார்டு கொடுத்து பார்வதியும் கமருதீனும் அமிச்சிட்டாங்க. சாட்டர்டே எபிசோடு அத்தோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சண்டே எபிசோடு வந்து என்ன பண்ணாரு விஜய் சேதுபதி? 2-3 கேள்வியை கேட்டு அதுக்கு அந்த 5-6 பேரை பதில் சொல்ல சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை வெளியே அனுப்பினாரு. சுபிக்ஷாவை வெளியே அனுப்புனது அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே சுபிக்ஷாவை விட சரியா பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ரா விஜய் சேதுபதி பாருங்களேன், அழும்போது சாண்ட்ரா உங்களால உள்ள இருக்க முடியுமா, அதாவது நீங்க உங்க விருப்பப்பட்டீங்கன்னா உள்ள இருங்க, இல்லைன்னா நீங்க வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் நிறைய சாண்ட்ராக்கு கொடுக்குறாங்களே தவிர்த்து அங்க பர்ஃபார்ம் யார் பண்றாங்க அப்படின்றத யாருமே பார்க்கல. அதுவும் இந்த டிக்கெட் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா ஃபுல் எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு இந்த வாரம் வெளியே அனுப்புனது பாத்தீங்கன்னா ஒரு அன்ஃபேரா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா ஒண்ணுமே பண்ணல, அழறத தவிர்த்து வேற எதுவுமே பண்ணல. பார்வதி கமருதீன் வெளியே போற வரைக்கும் அப்படியே பயப்படுற மாதிரி நடிச்சவங்க ஒரே நாள்ல நல்லா தெளிவாயிட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா சாண்ட்ரா கிட்ட எப்படி பழகணும் அப்படின்ட்டு திவ்யாக்கு தாங்க கரெக்டா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வைல்ட் கார்டில் 2 பேரும் உள்ள வரும்பொழுது திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா கிட்ட திவ்யா நார்மலா பேசுறாங்க, அவங்க மேல மதிப்பு மரியாதைலாம் இருக்கு. ஆனா ரொம்ப நெருக்கமா அவங்க கிட்ட பழகிறதே இல்லை. ஆனா இதுல மாட்டிக்கிட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபரி தான். பாவம் சாண்ட்ராக்கு மாதுளம் பழம் உரிச்சு கொடுக்கறது என்ன, ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கறது என்ன, முட்டை ஆம்லெட் போட்டு கொடுக்கறது என்ன, காஃபி போட்டு கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த இடத்துல எல்லாம் சாண்ட்ராவை பாத்தீங்கன்னா அந்த முகம் வந்து ஒரு 4 வயசு குழந்தை ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி பேந்த முழிக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து வேற எதுவுமே சாண்ட்ரா பண்ணல. டாஸ்க்ல கூட பாருங்க அவங்களுக்கா முடிஞ்சா அந்த டாஸ்க்கை விளையாடுனாங்க, இல்லைன்னா ரொம்ப ஈஸியாவே அவுட் ஆகுற மாதிரி தான் எல்லா டாஸ்க்லுமே இருந்தாங்க. இந்த கார் டாஸ்க்கை விடுங்க, ஏன்னா அந்த கார் டாஸ்க் வந்து ரொம்ப மோசமா போச்சு. அந்த டாஸ்க்கை தவிர்த்து மீதி எல்லா டாஸ்க்குமே அவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமா இருந்தாதான் அந்த டாஸ்க் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. இல்லை அப்படின்னா ஈஸியா அவுட் ஆகி போற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா சுபிக்ஷா எல்லா டாஸ்க்லயுமே அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் போட்டாங்க. முதல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அவ்வளவா வெளியே தெரியல, எதுலுமே அவ்வளவா பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, இவங்க கிட்ட நம்ம என்னடா பேசுறது அப்படின்லாம் இருந்தவங்க. ஆனா கடைசி வாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே விளையாடினாங்க. இந்த கார் டாஸ்க்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கமருதீன் நம்ம சாண்ட்ராவை என்னென்னலாம் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் சாண்ட்ரா தள்ளி விட்டதுக்கு அப்புறமா சுபிக்ஷாவையும் தேவையில்லாம பேசியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல சுபிக்ஷா எந்த விதத்திலயும் வாய் கொடுக்காம ரொம்ப அமைதியா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுபிக்ஷாவை இந்த வாரம் வெளியே அனுப்புனது எனக்கு பிடிக்கல. உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப அடுத்த வாரம் பணப்பட்டி வைக்கக்கூடிய வாரம், பணத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா அப்படி மட்டும் பணத்தை எடுத்துட்டு சாண்ட்ரா வெளியே போனாங்களா அவங்கள மாதிரி ஒரு லக்கியான பர்சன் வேற யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பார்வதி வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பணப்பட்டி எடுத்திருப்பாங்க. ஏன்னா போன வாரம் வீட்டுல இருக்கும்போதே கமருதீன் கிட்ட சொன்னாங்க, அடுத்த வாரம் பணப்பட்டி வைக்கிட்டோம், நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேனா இல்லையா பாரு அப்படின்ட்டு. இந்த வாரம் பார்வதி இல்லாததுனால கண்டிப்பா சாண்ட்ரா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அடுத்து எடிட் ஆகி போகக்கூடியது சாண்ட்ராவா தான் இருக்கும். போறோம் எதுக்கு சும்மா போறது, வந்த பணத்தை வரைக்கும் எடுத்துட்டு போலாமே அப்படின்ற பிளான் கூட அவங்க கிட்ட இருக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் இந்த பணப்பெட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களாம் நார்மலா இருக்காங்க. அந்த பணப்பெட்டி மட்டும் ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யாருக்காவது விருப்பப்பட்டா எடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா போன சீசன் பிக் பாஸ் சீசன் 8ல வந்து எப்படி பணப்பெட்டி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
பிக் பாஸ் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த பணப்பெட்டி வச்சிருப்பாங்க, டைமர் வச்சிருப்பாங்க. அந்த டைம்குள்ள இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த பணம் அவங்களோடது. இல்ல அப்படின்னா அப்படியே வெளியே எடிட் ஆகி போலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா பாதிலே ஓடி போயிட்டு உள்ள வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் போன சீசன்ல இருந்தது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நேத்து வந்து விஜய் சேது சொல்லியிருப்பாரு, இது வரைக்கும் நடந்த சீசன்லயே கப்பை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் யார் கப்பை ஜெயிப்பீங்கன்னு இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த டாஸ்கை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, பணப்பெட்டியில பணத்தை இவங்களே தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல கார் ஃபுல்லா அங்கங்க பணத்தை வச்சிருப்போம். அந்த பணத்தை குறிப்பிட்ட டைமர் அதுக்கு இருக்கு. அந்த டைம்குள்ள நீங்க அந்த பொட்டியில நீங்க சேர்க்கணும். இது மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்லயுமே பணத்தை நீங்க பொட்டியில சேர்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது எனக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க பணப்பெட்டியை தூக்குனா போதும். அப்போட இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து உங்களோட டைம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரமும் இதுக்கான டாஸ்க்லாம் ரொம்ப சூப்பரா தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரமே ஃபர்ஸ்ட் வந்து வியானா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போனவங்க ஒவ்வொருத்தரா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா டாஸ்க் அப்படின்றது இந்த 6 பேருக்கு நடுவில் தான் இருக்கும். இதுல யார் பணப்பெட்டி எடுத்துட்டு போறா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் சாண்ட்ரா எடுத்துட்டு போகல அப்படின்னா விக்ரம் எடுத்துட்டு போவாரு. ஏன்னா அரோரா முதல்ல இருந்தே எனக்கு பணம் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த டிக்கெட் இதுல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நின்று விளையாடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா சாண்ட்ரா இல்லைன்னா விக்ரம் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் பணத்தை எடுத்துட்டு போவாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து காருக்குள்ள தப்பா பேசினது ஒரு விஷயம், தள்ளி விட்டது தப்பான விஷயம். இதுக்காக மட்டும் ரெட் கார்டு கொடுக்கல. அதுக்கப்புறமா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா, கம்ருதீன் வந்து தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து கம்ருதீனை பார்த்து ஓன்னு கத்துவாங்க. அது அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து சிரிச்சு கிண்டல் பண்ணி சாண்ட்ராவை பேசினது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் தான். அவங்க நடிக்கிறதாகவே இருந்தாலும் ஒருத்தரை வந்து இது மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது தப்பான விஷயம்தான். இருந்தாலும் அந்த இடத்துல ஒருத்தரை வந்து தள்ளி விட்டுட்டோம், தப்பா அவங்கள பத்தி பேசிட்டோம் அப்படின்ற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம மறுநாள் காலையில அந்த சாங்குக்கு 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. கமருதீனாவது பரவாயில்ல, ஆனா பார்வதி ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க. குத்தாட்டம்னா குத்தாட்டம், அப்படி ஒரு குத்தாட்டம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா மூச்சு வாங்கி கமருதீன் தண்ணிலாம் குடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாவது ஒரு பொண்ணு வந்து இப்படி தள்ளி விட்டு இருக்கோம். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல இப்படி டான்ஸ் ஆடுறோமே அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட சுத்தமா இல்லை. அதுக்கப்புறமா சாட்டர்டே எபிசோடுக்கு இவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறமா 2 பேரும் கேமரா முன்னாடி நின்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதை வந்து ஸ்டேஜ் விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பாரு, நீங்க மனசு கஷ்டப்படுறவங்களாக இருந்தா, திருந்துறவங்களாக இருந்தா இப்ப கூட நீங்க டான்ஸ் ஆனீங்களங்க, நீங்க உணர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ண விஷயம் தப்பு அப்படின்ட்டு அவங்க நினைக்கல. நம்ம சரியாதான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா இதுக்கு வந்து பாராட்டு கிடைக்கிறதுக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் 2 பேருமே நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இன்னும் இவங்க திருந்தல. இன்னமும் இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி போனா போதுன்னு விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதை விட பெரிய தவறு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு நபர் அப்படிதான் ரொம்ப ஓவரா பண்ணிருந்ததுனால அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதா வந்துட்டாங்க. நாகார்ஜுன் அப்படிதான் ரெட் கார்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டு நான் இது மாதிரிலாம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பிக் பாஸ் மன்னிச்சு அவர் வீட்டுக்குள்ள விட்டாங்க. ஓகேங்களா? பண்ண தவற வந்து மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பா யாராக இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க பண்ண தப்புனே ஒத்துக்காம தான் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாதான் கண்டிப்பா அவங்களுக்கு அதை உணர்வாங்களோ மாட்டாங்களோ, தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் சப்போர்ட் பண்றவங்க ரெட் கார்டு கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு சப்போர்ட் பண்றவங்க, சப்போஸ் ரெட் கார்டு கொடுக்காம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவங்க வீட்டுல பெண்கள் அக்கா தங்கச்சி இல்லையா, அம்மா பொண்டாட்டிலாம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி நடந்திருந்தா இவங்க இது மாதிரி சும்மா இருந்திருப்பாங்களா அப்படின்னு பழி போட்டும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. பார்வதி கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.